என்னம்மா பிய திங்கிற ஜூலி, இனிமே உன்னை பிய திங்கிற ஜூலி, பிய திங்கிற ஜூலின்னு தான் எல்லாருமே கூப்பிட போறோம். ஏன்னா 200 ரூபா வாங்கிக்கின்னு நீ அடிக்கிற சொம்பும் நீ நடிக்கிற நடிப்பு இருக்கு பாத்தியா, எல்லாரையும் மிஞ்சிருவே, நீ எல்லாரும் மிஞ்சிருவே. உன்னை பத்தி உன்னோட நடிப்பை பத்திலாம் நாங்க பிக் பாஸ்லயே பார்த்தோம். ஆனா பாலிமர் நியூஸ்காரனுக்கே நீ வந்து ஒரு லங்கடா வேலை காட்டிட்டு உன் தகர டப்பாய் உருட்டி காட்டிட்டு போன பத்தியா, அவன் ஒரு ஆளு டிஆர்பிக்காக ஓமார் கட்டை எடுத்து போட்டான் பாரு. எதை பத்தி பேசிட்டு இருக்கான மக்களே, அடப்பிய திங்கிறவளே பாரு, அந்த ஒரு வாய்ஸ் ஒண்ணு போடுறத பாத்துட்டு வாங்களா மக்களே. அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் ஏங்க இது நடந்ததுக்கு நான் வந்ததும் ஒரு காரணம் ஆயிடுச்சுன்ற வருத்தம் எனக்கு இருக்குன்ற ஒரு வார்த்தை அவன் எங்கேயாச்சும் ஒரு மேடையில சொல்லியிருக்கானா? நீ திமுக மேல் பழி போடுற, உன் அரசியலுக்காக யூஸ் பண்ற, இதெல்லாம் ஒரு சைடு வச்சாலும் எப்படினாலும் என்னைய பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிடுச்சு, நான் நேரம் தாழ்ந்து வந்ததுதான் இதுக்கு காரணம். ஓகே, நான் இத வந்து கவனிக்க மறந்துட்டேன், இதனால எனக்கு கஷ்டம், இதெல்லாம் இல்லையே. அவன் வந்து அந்த 4வது நாளா 2வது நாளா உட்காந்து சிஎம் சார் அப்படின்னு போட்டானே. அடி செருப்பால செருப்பு பிஞ்சு போடும், தொடப்ப கட்ட பிஞ்சு போடும் சொல்லிட்டேன். விளக்க மாதிரி பிய அடிப்பேன் நான் உன்னை. தமிழ்நாட்டு சிஎம் வந்து நீ அவன்டான்னு எங்கடி உட்காந்து பேசினுக்கிற? அது என்ன ஆப்னு தெரியல. ஒரு ஆப்பையும் விடுறது இல்ல, எல்லா ஆப்பையும் நாக்க வளைச்சு போட்டு நக்கின்னு உட்காந்துக்கிறது வேலைன்னா அதை மட்டும் பாரு. எப்படி நீ சிஎம் அவர்களை வந்து அவன்டான்னு பேசுவேன்? இதுக்கு நீ அப்ப பிரஸ் மீட் கொடுத்தல என்னன்னு கொடுத்த? நான் வாங்கனே பாத்துக்கலாம்னு தான் சொன்னேன். அவ்வளோ தைரியம் இருக்கிற பொம்பளை, திராணி இருக்கிற பொம்பளை இங்க இப்படி பேசுறிய அவன்டான்னு அந்த பிரஸ் மீட்ல சொல்றதானடி கிட்னி திருடி முண்டமே. இது சிஎம் அவர்களே, தமிழ்நாட்டு காவல்துறை அவர்களே, உங்களை தான் கேட்கறேன், அந்த கிட்னி திருட்டு கேஸை ஏன் வந்து எடுக்காம இருக்கிறீங்க? தயவு செஞ்சு அந்த கேஸை கொஞ்சம் வெளியே எடுத்து இவளை முதல்ல பிடிச்சி உள்ள போடுங்க. இவ கண்டிப்பா அதுல இருக்கா, அவளை சம்மந்தப்பட்டு இருக்கிறா. நீங்க அவளை ஃபர்ஸ்ட் விசாரிச்சு அந்த கிட்னி திருட்டு கேஸை கொஞ்சம் எடுத்து முன் வைங்க ஐயா, தயவு செய்து. இவெல்லாம் எங்க கடந்த நாய் இது? இவன் நடிப்பை நாங்க பாக்காததா? இவ ஆடின ஆட்டத்தை நாங்க பாக்காததா? இவன் வந்து சிஎம் அவர்களை பத்தி பேசுவா, காரியமுஞ்சன் ஐயா பீத்திங்கிறவளை மூடிக்கிட்டு இருந்துரு. என்ன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்போ இந்த வீடியோவை விஜய் குட்டிமா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. டிவிகே கட்சியையும் சிஎம் ஜோசப் விஜயையும் தொடர்ந்து விமர்சித்து பேசி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு டிவிகே ஆதரவாளர்களும் பல இன்ஸ்டா பிரபலங்களும் ஜூலி விமர்சனத்திற்கு எதிராக பதிலடி கொடுக்குற வகையில் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஜூலி பேசிய விஷயம் தான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதுக்கு ரியாக்ட் ஆன இன்ஸ்டா பிரபலம் விஜய் குட்டிமா ஜூலிக்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.